நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான சாக்லேட் பீனட் கட்லி. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான, ரொம்ப யூனிக்கான, ரொம்ப ரேரான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். 10 மினிட்ஸில் ரொம்ப சாஃப்டாக பண்ணிடலாம். நெய்யெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவை கிடையாது. இதுக்கு தேவையான பொருட்களும் மெத்தடும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம். அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பேர்ன் ஆக விட்டுறாதீங்க, ப்ரௌன் ஆக விடக்கூடாது. அப்படி விட்டால் டேஸ்ட் கொஞ்சம் மாறும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தோல் எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தோல் எடுக்கும்போது 1-2 தோல் இருக்கும். பட் ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி தோல் எடுத்து வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை அரைக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் 50 செகண்டுக்கு மேலே அரைக்கவே கூடாது. அப்படி அரைக்கும்போது ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த பர்ஃபி நல்லா இருக்காது. இப்போ நான் மிக்சியில் போட்டுட்டு 50 செகண்ட் மட்டும்தான் அரைக்கணும். ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டெப்பை நீங்கள் மாற்றிடாதீங்க. நல்லா பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள், இது போதும். இதுக்கப்புறம் சுகர் 3/4 கப் போட்டுக்கலாம், தண்ணி 1/4 கப் போட்டுக்கலாம். அதாவது ஒரு 200 கிராம் சுகரும் ஒரு 60 ml இல்லைனா ஒரு 40 ml தண்ணி நம்ம ஊற்றி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இதில் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் தான். ஸோ நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா 2 விரலில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வெல்லத்தில் பண்ணாலும் இதே தான் பண்ணலாம், கருப்பட்டியில் பண்ணாலும் இதே பதம் தான். நீங்கள் சுகர் வேணான்னா ப்ரௌன் சுகர், வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நிலக்கடலை, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய். உங்களுக்கு நெய் தேவையில்லை அப்படிங்கும்போது பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா கவலையப்பட வேணாம். உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் இருந்ததுன்னா போட்டுக்கலாம், டார்க் சாக்லேட், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் சாக்லேட் ஃப்ளேவரில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போடணும். இதுக்கு 1/4 கப் 1/2 கப் அப்படியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. மேக்ஸிமமே 3-4 டேபிள் ஸ்பூன் தான் வரும். அதுவுமே இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதனோட பதம் எப்படி வரணும் அப்படின்னா, பேனில் ஒட்டாமல் வரணும், நல்லா திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கையில் கொஞ்சம் அதை எடுத்து நீங்கள் உருட்டும்போது அந்த பால் மாதிரி அது நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்தாவே நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்து போடும்போது பர்ஃபி ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேன்லேருந்து 90% அப்படியே ஒட்டாமல் வந்துடுச்சு. ஸோ பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ பர்ஃபெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டுடலாம். நெய் தடவியும் போடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா பட்டர் ஷீட்டில் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் அப்படியே ஈஸியாக டீமோல்ட் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரம், அந்த ட்ரே ஸ்க்ராட்சும் ஆகாது. ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து போட்டுடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்படியே வந்துடும். ஸோ பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு 2 மணி நேரம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. இது ரொம்ப முக்கியமானது, ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு செட் ஆகலைன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பட் அது ரொம்ப ரேரான கேஸில் தான் அப்படி நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே நல்லாவே செட் ஆகிடும். ரூம் டெம்பரேச்சர்லேயே வைங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். டைமண்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை குக்கி கட்டர் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சாஃப்டாக வந்துட்டுருக்கு. ஸோ பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுவே நீங்கள் டேட்ஸை வச்சு பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா வெல்லத்தை வச்சு பண்ணி கொடுக்கலாம். அந்த வீடியோவும் நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன், எந்த அளவில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே கன்சிஸ்டன்சி இதே மாதிரி நீங்கள் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இதே அளவு போட்டு நீங்கள் பண்ணுங்கள்.
ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு புதுவிதமான ஸ்வீட்டு, அது ஹோம்மேடாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நம்ம கடையில் வாங்கி கொடுக்காத மாதிரி இருக்கணும், கலர் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஜ்ஜு கட்லியில் நம்ம வந்து கொக்கோ பவுடர் அதாவது சாக்லேட் கலந்த மாதிரி இருக்கும். மற்றபடி இது பீனட் பர்ஃபி அப்படிங்கிறதே வந்து பீனட் கட்லி அப்படிங்கிறதே வந்து தெரியாது. முந்திரி அப்படிங்கிறது ரொம்ப விலை அதிகமானது, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பட் நம்ம எல்லோரும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் முந்திரியை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு முந்திரியும் போடணுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது நிலக்கடலை அரைக்கப்படுத்துக்கங்க, முந்திரி அரைக்கப்படுத்துக்கங்க, ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணி இதே மாதிரி அரைச்சி பண்ணுங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்வீட் வேணும்னா ஸ்டீம்டு சேனலை பாருங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்டு சேனல் இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.